இந்த அழகான காட்டுல நாம எல்லாரும் சந்தோஷமா வாழ்றோம். ஆமா, எல்லாரும் நல்லா இருக்கோம். இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. ஆமா, நாங்க எப்பவும் விளையாடலாம், இங்கேயே இருக்கலாம். இந்த சந்தோஷம் நிலைக்கட்டும். நான் இவ்வளவு சின்னதா இருக்கேன், என்னால என்ன பயன்? உன் சிறிய உருவம் உன் மதிப்பை குறைக்காது. ஆனால் நான் தினமும் சோகமா இருக்கிறேன். உன் இதயத்தின் அன்புதான் உண்மையான பலம். ஆனா அந்த காட்டுல இருந்த ஒரு சின்ன குருவி மட்டும் ரொம்ப கவலையா இருந்தது. அவளோட பேர் சிட்டு. என்னை யாரும் கவனிக்கல. அந்த காட்டுல திடீர்னு தீ பிடிச்சிச்சு. மரங்கள் எரிய ஆரம்பிச்சது. எல்லா விலங்குகளும் ஓடி ஓடி பயந்துட்டு இருந்தாங்க. என்னால இந்த தீ அணைக்க முடியல. அந்த நேரத்துல சிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, அது அருகில இருந்த குளத்துக்கு போய் தன் சின்ன மூக்குல தண்ணீர் எடுத்துக்கிட்டு தீ மேல போட்டுட்டு வந்துச்சு. அந்த நேரத்துல சிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, அது அருகில இருந்த குளத்துக்கு போய் தன் சின்ன மூக்குல தண்ணீர் எடுத்துக்கிட்டு தீ மேல போட்டுட்டு வந்துச்சு. அந்த நேரத்துல சிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, அது அருகில இருந்த குளத்துக்கு போய் தன் சின்ன மூக்குல தண்ணீர் எடுத்துக்கிட்டு தீ மேல போட்டுட்டு வந்துச்சு. நாம் எல்லாரும் ஓடணும். வேகமா ஓடுங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த சின்ன முயற்சி எல்லாருக்கும் ஒரு தைரியம் கொடுத்துச்சு. அப்புறம் என்னாச்சு? அந்த சின்ன முயற்சி எல்லாருக்கும் ஒரு தைரியம் கொடுத்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த சின்ன முயற்சி எல்லாருக்கும் ஒரு தைரியம் கொடுத்துச்சு. அப்புறம் என்னாச்சு? அந்த சின்ன முயற்சி எல்லாருக்கும் ஒரு தைரியம் கொடுத்துச்சு. ஏய் சிட்டு, உன்னால இந்த பெரிய தீ அணையுமா? என்னது, அணைக்க முடியுமா? சரி பார்க்கலாம். அப்போ காட்டு உன் தைரியத்தை. இதோ பார். நன்றாயிருந்தது. நல்ல முயற்சி சிட்டு. ஆமாம், நாமும் உதவலாம். நல்ல யோசனை, நாமும் உதவலாம். சரி, சேர்ந்து செய்யலாம். ஆமாம், நாம் சேர்ந்து உதவலாம். உன் உதவி எனக்கு ரொம்ப முக்கியம் சிட்டு. என்னால் ஆன அளவுக்கு நான் செய்றேன். அது போதும். நன்றி சிட்டு. உதவி செய்வது எனக்கு மகிழ்ச்சி. அது என்ன சிட்டு? சிட்டு, நீ சின்னதுன்னு நினைச்சோம். ஆனா நீதான் இந்த காட்டை காப்பாத்தின ஹீரோ. அடடா, சூப்பர் ஹீரோ. நன்றி நண்பர்களே. யானை பெரிய தும்பிக்கையால தண்ணீர் ஊத்த ஆரம்பிச்சது. அனைவரும் சேர்ந்து முயற்சி பண்ண. நான் பார்க்கறேன். கடைசில அந்த தீ அணைந்துச்சு. அற்புதம். நான் ஒரு அணியாக வெட்டி பெற்றோம். சிட்டு, நீ ரொம்ப தைரியசாலி. நல்ல மனசு எங்களை காப்பாச்சு. எங்களோட ஹீரோ. உன் மாதிரி நல்ல நண்பன் வேணும். உன்னப்ப எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நன்றி நண்பர்களே. உடம்பு சின்னதா இருந்தால் மனசு பெரியதா இருந்தா போதும். நாம சின்னவங்க நினைச்சு தாழ்ந்து போக கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்தி இருக்கு. ஒன்றாக சேர்ந்தா எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம். சேர்ந்து செய்வோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த நல்ல கதையை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த நல்ல கதையை ஷேர் பண்ணுங்க. குட்டீஸ்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆமா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்க லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓஹோ, லைக் பண்ணலாம். அந்த வீட்டை பற்றி கிராமத்துல ஒரு பேச்சு. அங்க இரவு 12 மணிக்கு பேய் வருமா? பேயா? நிஜமாவா? ஆமா, எல்லாரும் பயப்படுறாங்க. போகலாமா அங்க? அந்த வீட்டை பற்றி கிராமத்துல ஒரு பேச்சு. அங்க இரவு 12 மணிக்கு பேய் வருமா? பேயா? நிஜமாவா? ஆமா, எல்லாரும் பயப்படுறாங்க. போகலாமா அங்க? ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பழைய மாளிகை இருந்துச்சு. ஆனா அந்த கிராமத்துல இருந்த 2 நண்பர்கள், கார்த்திக் மற்றும் மீனா, அவர்கள் மட்டும் ரொம்ப தைரியசாலிகள். மீனா, பாரு, அந்த பழைய மாளிகை போகலாமா? சரி கார்த்திக், போகலாம். அதுல ரகசியங்கள் இருக்கலாம். பயப்படாம போவோம். அப்பாடி, என்னது? பயமா இருக்கு. ஓடலாம். அந்த மாளிகை பயங்கரமா இருக்கு. எல்லா குழந்தைகளும் பயந்து அந்த வழியே போக மாட்டாங்க. மைண்ட் ஃபனி அடிச்சிச்சு. டங் டங் டங். ஐயோ, பயமா இருக்கு. பயப்படாதே, போகலாம். அதுக்கு மேல என்ன இருக்கும்? இரவு யாதல தலமா அவர்கள் அந்த மாளிகைக்குள்ளே போயிட்டாங்க. அந்த மாளிகை ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா, போகலாமால? ஆமா, போகலாம். உள்ளே என்ன இருக்கோ பார்க்கலாம், வா. அந்த ஸ்டேர்கேஸ் பாரு. கார்த்திக், நம்ம போயிடலாமா? சரி, போகலாம். பிடி, கைய விடாதே. அது என்னங்க? கார்த்திக், நம்ம போயிடலாமா? சரி, போகலாம். பிடி, கைய விடாதே. அது என்னங்க? அண்ணா, அந்த வெள்ளை நிழல பாரு. அது என்ன? இங்க எப்படி வந்தது? காற்று ரொம்ப வேகமா வீசுது. அட
வருது, பயமா இருக்கு. அந்த வெள்ள நிழல் ஒரு பயங்கரமான பேய் போல இருக்கு. பயப்படாதே, பார்க்கலாம். இது என்ன? அதோ ஒரு பழைய வெள்ள படுக்கை துணி கம்பியில் தொங்கியது. பயந்துட்டோம். அந்த வெள்ள நிழல் ஒரு பயங்கரமான பேய் போல இருக்கு. பயப்படாதே, பார்க்கலாம். இது என்ன? அதோ ஒரு பழைய வெள்ள படுக்கை துணி கம்பியில் தொங்கியது. பயந்துட்டோம். ஒரு பழைய திரை காத்துல அசைந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு பழைய ரேடியோ ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த பேய் சிரிப்புன்னு கேட்டது ரேடியோ சத்தம் தான். அண்ணா, அந்த பேய் பயமா இருக்கு. பயப்படாதே, அது உண்மையா இல்லை. உண்மை தெரியாம நாம பயப்படக்கூடாது. அப்போ அது என்ன? தைரியம் இருந்தா பயம் ஓடிடும். பல பேய்கள் நம்ம மனசுக்குள்ளதானா இருக்கும். அண்ணா, அந்த பேய் பயமா இருக்கு. பயப்படாதே, அது உண்மையா இல்லை. உண்மை தெரியாம நாம பயப்படக்கூடாது. அப்போ அது என்ன? தைரியம் இருந்தா பயம் ஓடிடும். பல பேய்கள் நம்ம மனசுக்குள்ளதானா இருக்கும். அடடா, நாமே பயந்துட்டோம். பல நேரம் நம்ம பயந்தான் நம்ம ஏமாத்துது. அந்த நாள் முதல் கிராமத்துல யாரும் அந்த வீட்டை பற்றி பயப்படல. பேய் அப்பாய் பயமா இருக்கு. குட்டீஸ்களா, இந்த பேய் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சஸ்பென்ஸ் கதைக்காக ரெடி ஆவுங்க. பேய் அப்பாய் பயமா இருக்கு. குட்டீஸ்களா, இந்த பேய் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சஸ்பென்ஸ் கதைக்காக ரெடி ஆவுங்க. பேய் அப்பாய் பயமா இருக்கு. குட்டீஸ்களா, இந்த பேய் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சஸ்பென்ஸ் கதைக்காக ரெடி ஆவுங்க. ஆனா அந்த காட்டுல ஒரு நரி இருந்துச்சு. அவளோட பேர் நிலா. வணக்கம், நான் நிலா. இந்த அழகான காடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குரங்கு மாம்பழம் சேகரிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த மரத்துல இருக்கும் மாம்பழங்கிற விஷம் சாப்பிட்டா வயிறு வலி வரும். அப்படியா? நன்றி நிலா. எச்சரிக்கையாயிரு. நிலா ரொம்ப புத்திசாலி, ஆனா கொஞ்சம் தந்திரக்காரி. எப்பவும் மற்ற விலங்குகளை ஏமாத்தி சிரிச்சுக்கிட்டு இருப்பா. குரங்கு மாம்பழம் சேகரிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த மரத்துல இருக்கும் மாம்பழங்கிற விஷம் சாப்பிட்டா வயிறு வலி வரும். அப்படியா? நன்றி நிலா. எச்சரிக்கையாயிரு. இந்த மாம்பழம் வேணுமா? ஆமா, கொடு, இது எனக்கு தான். நீ இப்படி எல்லாரையும் ஏமாத்தினா ஒரு நாள் பிரச்சனை வரும். அதெல்லாம் ஒண்ணும் வராது. உன் பேராசை உன்னை கெடுக்கும் நிலா. நான் கேட்க மாட்டேன். ஒரு இரவு திடீர்னு பெரிய புயல் வந்துச்சு. மரங்கள் விழுந்துச்சு. அனைத்து விலங்குகள் ஓடி போய் பாதுகாப்பான குகைக்குள்ள ஒளிஞ்சாங்க. யாராவது உதவுங்க, உதவி செய்யுங்கள். அவள் எப்பவும் நம்ம ஏமாத்தினா, ஆனா இப்ப அவளுக்கு உதவி வேணும். சரி, போகலாம். வா குரங்குலே, உதவுங்க. பெடி, நன்றி. அவள் எப்பவும் நம்ம ஏமாத்தினா, ஆனா இப்ப அவளுக்கு உதவி வேணும். சரி, போகலாம். வா குரங்குலே, உதவுங்க. பெடி, நன்றி.